இறைவனோடு இணைந்திருப்போம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். லூக்கா 2:47-48-49. ஒரு நாள் இளைஞனை கைது செய்ய காவல்துறையினர் வந்தனர். என் மகன் தவறு செய்ய மாட்டான் என்று கதறினார் அம்மா. மகன், அம்மா, உங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்று கதறினார். காலம் கடந்து விட்டது, என்ன செய்ய முடியும்? என் மகன் எங்கே இருப்பான் என்ற புரிதலிலே நடந்த குறைதான் இந்த தேடுதல். உறவுகளுடன் இருப்பார் என்ற நம்பிக்கை காலதாமதத்திற்கு காரணமானது. நம்புதல் நன்று, நம்பியதை உறுதிப்படுத்தும் முயற்சியும் நன்றுதானே. வழிபாடு தொடர் நிகழ்வாதலை தாண்டி தரும் தாக்கமே தடயம் பதிக்க முயல்பவருக்கு தடங்களாகிறது. நான் யார்? என் இடம் இது? என் தொடர்பு யாரோடு என சீரிய முடிவெடுக்க வழிபாடே வழியாக வேண்டும். திருச்சபையில் நிர்வாகம் சார்ந்த தாக்கம் தாண்டி திருமறை சார்ந்த தாக்கம் அன்று தலைதூக்கியதையும், திருச்சபையின் பணியினையும், திருப்பணியாளர்களுக்கும் திருச்சபையாருக்கும் இளையோருக்கும் உள்ள உறவு தொடர்பின் புனிதத்தையும் புரிதல் நன்று. இது இனி நிகழாதா என்ற தாக்கம் நம்மில் தஞ்சமடைதல் நன்று. இளைய தலைமுறையை கேட்கிற, பார்க்கிற, கரிசனை கொள்ளுகிற, கண்ணியப்படுத்துகிற திருச்சபை இருந்தது. இளைய தலைமுறையினரின் இனிய வாழ்வு இறைவனில் இணைந்து இருத்தலிலே இருக்கிறது. இந்த இனிய வாழ்வே நாளைய நம் இன்பம் என்ற புரிதல் வழிபாடுகளில் வெளிப்படுதல் நன்று. ஆமே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.